வெல்கம் டு கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா உள்ளே போகலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய முழுமையான ஏவுகளை பற்றியதை தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பல வகையான ஏவுகளை நம்ம உருவாக்கி இருக்கிறோம், அதை பயன்பாட்டில் வைத்திருக்கிறோம். அதில் முக்கியமாக நம்ம பிரிக்கணும்னா பேலஸ்டிக் மிசைல், க்ரூயிஸ் மிசைல், ஏர் டிஃபென்ஸ் மிசைல், ஏர் டு ஏர், ஏர் டு டேங்க், சப்மரைன் லான்ச் போன்ற பல பிரிவுகளை நம்ம அதை பிரிக்கலாம். இதில் பெரும்பாலுமே இந்தியாவோட டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, நம்ம முதல்ல பேலஸ்டிக் மிசைலில் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏவுகணையிலே பார்ப்போம். சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏவுகணையில் நம்மளோட பிருத்திவி 1, 2 தொடங்கி அக்னி 1 முதல் 5 வரை இருக்கிறது. அதுவும் இல்லாமல் அக்னியில் பிரைம்னு ஒரு நியூ ஜெனரேஷன் பேலஸ்டிக் மிசைலையும் நம்ம உருவாக்கியிருக்கோம். இது உருவாக்குறதுக்கு காரணம் ஃபாஸ்ட் டெப்ளாய்மெண்ட்டுக்காக உருவாக்கியிருக்கோம். அது இல்லாமல் பிரலே அப்படின்ற ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைலை உருவாக்கியிருக்கோம். இதை குவாசி பேலஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அக்னி 5 என்பது 5000 8000 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய ஒரு ஐசிஎஃப்எம் கிளாஸ் வகையை சேர்ந்தது. இதை சைனாவில் கருத்தில் கொண்டு மட்டுமே நம்ம உருவாக்கியிருக்கிறோம். அடுத்து நம்ம க்ரூயிஸ் வகை ஏவுகணையை பார்ப்போம். க்ரூஸ் வகையில் நம்மளுடைய உலகத்தரம் வாய்ந்த மிசைல்னா பிரம்மோஸை சொல்லலாம். வேகம் 2.8 to 3 மேக் வேகத்தில் செல்லக்கூடியது. 290 முதல் 600 கிலோமீட்டர் வரை ரேஞ்சு கொண்டது. அதாவது பிரம்மோஸ் ER எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் பயன்பாட்டில் வரவில்லை என்றாலும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் உள்ளது. கூடிய விரைவில் பிரம்மோஸ் ER 600 800 கிலோமீட்டர் படையில் இணைக்கப்படும். உலகின் வேகமான சூப்பர்சானிக் க்ரூயிஸ் மிசைலில் இது ஒன்று. பிரம்மோஸ் ஏர் லான்ச்டு வெர்ஷன் சொல்லுவாங்க. சுமார் 400 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது. இது சுக்கோய் மூலம் மட்டுமே இப்போது பயன்படுத்தப்படக்கூடிய வகையில் எடை காரணமாக இருக்கிறது. பிரம்மோஸ் NG 300 கிலோமீட்டர் அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸ்மாலர் வெர்ஷன். பிரம்மோஸ் A விட மிக குறைந்த எடையில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. பிரம்மோஸ் NGயோட முக்கிய நோக்கம் இதை சுக்கோயை மட்டும் அல்லாமல் அனைத்து போர் விமானங்களிலையும் பயன்படுத்த வர தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தது நிர்பே 1000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய சப்சானிக் க்ரூயிஸ் மிசைல்ஸ். அடுத்தது LRLACM லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூயிஸ் மிசைல். இதுவும் இப்பொழுது டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் உள்ளது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டர். அடுத்தது நம்ம ஏர் டிஃபென்ஸ் மிசைலை பற்றி பார்ப்போம். அதாவது வான் பாதுகாப்பு அமைப்பு ஏவுகணைகள். இதில் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் பிரைமரியாக இருக்கிறது ஆகாஷ் பிரைம். ஆப்ரேஷன் சிந்தூரில் ஆகாஷ் பிரைமோட பர்ஃபார்மன்ஸும் உலக அளவில் பார்த்தது. இதை நம்ம வேறு எந்த சான்றும் யாரும் கொடுக்க தேவையில்லை. பல டார்கெட்டுகளை இடமறைத்து எதிரி ஏவுகணைகளிலிருந்து, ட்ரோன்லேருந்து, க்ரூயிஸ் மிசைலிருந்து அனைத்தையும் இடைமறைத்து நம்ம நாட்டில் விழ வேண்டிய நிறைய ஏவுகணைகளை இது தடுத்துள்ளது. அடுத்தது ஆகாஷ் NG சுமார் 60 80 கிலோமீட்டர். ஆகாஷ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை தான் ஆகாஷ் NGன்னு சொல்கிறாங்க. QRSAM குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இது போர்க்காலங்களில் ஆர்டிலரி மற்றும் தளவாளங்களை பாதுகாக்க முக்கியமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்தது MRSAM இஸ்ரேல் கூட்டு முயற்சியோட தயாரிக்கப்பட்டுள்ளது. இதை பரக் 8ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது XRSAM. இது சுமார் 250 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படி என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் S-400 மற்றும் ப்ராஜெக்ட் குஷாவும் அடங்கும். ப்ராஜெக்ட் குஷா அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இதில் S-400 நம்ம நிறைய ஏற்கனவே பேசியிருக்கோம். அடுத்து ஏர் டு ஏர் விமானங்கள் ஏவுகணைகளை பார்ப்போம். ஏர் டு ஏரில் நம்மகிட்ட இப்போது பிரைமரியாக இருக்கிறது அஸ்த்ரா MK1 BVR மிசைல்ஸ். BVR என்றால் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல். சுமார் 110 கிலோமீட்டர் இருக்கும். அடுத்தது அஸ்த்ரா MK2 160 கிலோமீட்டர் இருக்கு. ஆனால் இப்போ இதில் ஒரு சின்ன மாடல் செஞ்சுருக்காங்க. அஸ்த்ரா MK1ஐயும் MK2வையும் ஸ்ட்ரக்சரலாக எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் சில ட்வீக்ஸ் பண்ணி, சில சாஃப்ட்வேர் அப்கிரேடும் சில ஃபியூல் அப்கிரேடும் பண்ணி
அஸ்த்ரா மார்க் 1ஐயே 160 கிலோமீட்டரையும், அஸ்த்ரா மார்க் 2வை 220 கிலோமீட்டரையும் உயர்த்தி சோதிச்சு கொண்டு இருக்கிறார்கள். இது இன்னும் டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்குது, படையில் இணைக்கப்படலை. இப்போதைக்கு அஸ்த்ரா MK1 110 கிலோமீட்டர் ரேஞ்சில் மட்டுமே படையில் சேர்க்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் அஸ்த்ரா MK3 350 கிலோமீட்டர், இதுவும் சோதனையில் மட்டுமே இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆன்டி டேங்க் மிசைல்ஸ், டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள். நம்மிடம் நாக், எலினா மற்றும் சாண்ட் இருக்கிறது. நாக், எலினா மற்றும் சாண்ட் இருக்கிறது. அடுத்தது கடற்படை ஏவுகணையை பற்றி பார்ப்போம். கடற்படையில் நம்ம ஆல்ரெடி கப்பல்களில், அனைத்து கப்பல்களில் பிரம்மோஸ் இணைச்சிருக்கோம். ஆனால் சப்மரையிலேருந்து நம்ம டெடிக்கேட்டடாக உருவாக்கிய மிசைல் பார்த்தீங்கன்னா K-15 சகாரிகா. இதோட லேண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஷௌரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு குவாசி பேலிஸ்டிக் மிசைல் சேர்ந்தது. குவாசிக் பேலிஸ்டிக் மிசைல் என்பது ஏவப்பட்ட பிறகு எதிரி வான் பாதுகாப்பு அமைப்பினரை தற்காத்து கொள்ள பாதையை மாற்றும், அதுதான் குவாசிக் பாலிஸ்டிக்னு சொல்லுவாங்க. அடுத்தது K4, சுமார் 3500 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. இதை படையில் இணைத்துள்ளனர். அடுத்தது K5 மற்றும் K6, சுமார் 5000 முதல் 6000 கிலோமீட்டர் சப்மரைன் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைல் அண்டர் டெவலப்மெண்டில் உள்ளது. இது மட்டுமல்லாமல் நம்ம சில ஏவுகணைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக பிரம்மோஸ் ஹைப்பர்சானிக் கான்செப்டை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அடுத்தது ருத்ரம் 2 and 3 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னு சொல்லுவாங்க. எதிரியோட ரேடாரோட அலவரிசையை கண்டுபிடிச்சி ஏவப்பட்ட உடனே அந்த ரேடார் அலையை தொடர்பு கொண்டு தானாக போய் எதிரியோட ரேடார் அமைப்பை தாக்கும் திறன் கொண்டது தான் இந்த ருத்ரம் சீரியஸ். அதில் ருத்ரம் 3யோட ரேஞ்சு கிட்டத்தட்ட 400லேருந்து 600 கிலோமீட்டர் சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்ற இராணுவ தகவல்களை பெற கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்டை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.